ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்போ வரும்ன்றதை நான் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 நோட்டிஃபிகேஷன் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. CN 1, 2, 3, 4 4 ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஏஎல்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 and 3, அதுக்கப்புறம் செக்ஷன் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த ஜேஇ எக்ஸாமுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிபிடி 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முடிஞ்சு இதுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நடக்க வேண்டிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன், அதுக்கப்புறம் செக்ஷன் கண்ட்ரோலர், ஜேஇக்கான எக்ஸாம் இனி அடுத்து வரப்போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு 5 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பெண்டிங். அதில் ஒன்று பேராமெடிக்கல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி போத் கிராஜுவேட் அண்டு அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக குரூப் டி எக்ஸாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இப்போ 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சா, CN 04 வரைக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா CN 05 ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஎல்பி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியன், ஏஎல்பி டெக்னீஷியன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா CN 03ல் வந்து பேராமெடிக்கல் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் 4 வந்து செக்ஷன் கண்ட்ரோலர், 5 வந்து ஜேஇ இருக்கும், 6 வந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், 7 வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், 8 வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் அண்ட் மினிஸ்ட்ரியல் கேட்டகரி, 9 வந்து குரூப் டி, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ரிலீஸ் ஆயிடுச்சு, டெக்னீஷியன் ரிலீஸ் ஆயிடுச்சு, செக்ஷன் கண்ட்ரோல் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜேஇயும் விட்டுட்டாங்க, பேராமெடிக்கல் இன்னும் விடாமல் இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு முன்னாடி, அதாவது CN 05 வந்து மோஸ்ட்லி வந்து பேராமெடிக்கல் கேட்டகரி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CN 06 இது பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ கிராஜுவேட், அதுக்கப்புறம் CN 07 அண்டர் கிராஜுவேட். ஒருவேளை பேராமெடிக்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா மட்டும் CN 05 வந்து கிராஜுவேட் லெவலாகவும் CN 07 வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான். ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி என்டிபிசி இப்போ கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஓகேவா, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த்து அல்லது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா இது வந்து நார்தன் ரயில்வேல போட்ட அஃபிஷியல் கேலண்டர். ஸோ இந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இந்த இது கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு கரஸ்பாண்டிங் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகணும். ஓகேவா, ஏஎல்பி வந்து மார்ச்குள்ளே ரிலீஸ் ஆகணும், ஆனால் இந்த டைம் லேட்டாக தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே என்னென்ன கேட்டகரிக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல், ஜேஇ, அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகரி, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே ரிலீஸ் ஆகணும். ஓகேவா, அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ வந்து இப்போ ஆகஸ்ட் 13 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ முந்தானத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 13 வந்து இந்த ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ CN 05 சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் 05 வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸாக இருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி கிராஜுவேட் லெவலாக தான் இருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. பேராமெடிக்கல் இன்கேஸ் டிலே ஆச்சு, ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் தான் வந்து CN 05ல் வந்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிராஜுவேட் லெவல் வரும். ஒருவேளை டிலே ஆனால், பேராமெடிக்கல் டிலே ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் மந்த், இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2026 இது வந்து கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த் முடியறதுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 நாளைக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆனால்
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ செப்டம்பர் மிட்டுக்குள்ளே இது வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால ரெடியாக இருங்க. எக்ஸாம் வந்து சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்போ எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இப்போ 2025 எழுதினவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து CBT1 அண்ட் CBT1 சரியாக படிக்காமல் கிளியர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அல்லது CBT2லையும் பார்த்தீங்கன்னா சிலர் மார்க் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கம்மியாக இருந்திருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான் டார்கெட் பண்ண போகிறீங்க, டார்கெட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற டைம் ரொம்பவே கரெக்டான டைம். இது வந்து பிகினருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஜுவேட் லெவல் CBT1 நீங்கள் வந்து ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ண முடியும். CBT2க்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா எஃபோர்ட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா மெரிட் மார்க்கு. ஏன்னா கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா CBT1 வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பிகினராக இருந்தாலும் நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து CBT1 நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். CBT2க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போஸ்ட் அடிக்க முடியும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூ. ஒரு மார்க்கு 0.1 0.2லலாம் வந்து பார்டரில் வந்து போஸ்ட்டை மிஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒவ்வொரு மார்க்குடைய வேல்யூ என்னன்றது. ஸோ அதுக்காக தான் இப்போவே உங்களுக்கு நான் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி நான் அதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்கிறீங்க. எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 தான் இருக்கும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற பொறுத்து தான் அடுத்து வந்து எக்ஸாம் வரும். நான் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எக்ஸாம் எப்போ இருக்குன்றது. ஆனால் மோஸ்ட்லி 2027 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லாவே இனாஃப் டைம், மோர் தென் இனாஃப் டைம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் டார்கெட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அசால்ட்டாக அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 2024க்கான எக்ஸாமுக்கான 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க பார்த்தீங்களா கிராஜுவேட் லெவலுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ 2026 தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 வருஷம் எடுத்துக்கிச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேனல் விட்டு அவங்கள வந்து உள்ள ஜாப்குள்ளே இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே எடுத்துருச்சு. ஸோ அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து போஸ்டிங் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து எடுத்துரும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம். ஓகேவா? மினிமம் 1.5 இயர்னால் எடுத்துரும். ஸோ அப்போ 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வந்து எடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் அடுத்ததில் நீங்கள் போஸ்டிங் போகணும் அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி, 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், படிக்கிறத நீங்கள் எஃபோர்ட் போகிறத வந்து ரொம்ப அதிகமாக போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது நான் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இது ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் கிளியர் பண்ண முடியாதுன்றதே கிடையாது. அந்த எஃபோர்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்துறீங்க, அதுவும் அந்த எஃபோர்ட்டை வந்து எப்படி கரெக்டான வேலை நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை படிக்கிறத ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி தெரிந்து கரெக்டான பாதையில் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ணி ரயில்வே ஜாப்குள்ளே போக முடியும். நல்ல ஒரு போஸ்ட்லேயே நீங்கள் போக முடியும். அதை மைண்டில் வச்சு சீரியஸாக நீங்கள் இப்போ இருந்தே படிக்க பாருங்கள். கரெக்டான வேலை படிங்க. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அடுத்து நான் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்போ வரும்ன்ற ஒரு இது இருந்துச்சு, அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் மிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ரெடியாக இருந்துக்குங்க. ஓகேவா?